ஹலோ ஒன் வெல்கம் அஜய். நீயா நான் ஷோ நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள். எவ்ரி வீக்ஸ் சண்டே வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணுறப்போ அதை பேசுகிற இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு யூனிக்காக இன்ட்ரெஸ்டிங்காக, அதை விட நம்மளோட தாட்ஸ் அண்ட் எமோஷன் கூட ரொம்பவே கனெக்ட் பண்ண வைக்கிற மாதிரியான டாபிக்ஸ் தான் வந்துட்டு எடுத்து பேசியிருக்காங்க. அண்ட் அடிக்கடி வந்துட்டு எமோஷ்னலாகவும் இருக்கும் அண்ட் வந்துட்டு அதே நேரத்தில் வந்துட்டு ஃபன்னாகவும் சில டாபிக்ஸ்லாம் வச்சு வந்துட்டு பேசியிருந்திருக்காங்க. ஸோ அதன் வரிசையில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ண ஐ திங்க் வந்துட்டு லாஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன், நியானோட 1008வது ஷோன்னு நினைக்கிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். ஸோ அந்த ஷோவில் வந்துட்டு தலைப்பே இல்லாமல் அந்த எபிசோட்ன்றது வந்துட்டு நடத்திருந்திருப்பாங்க. ஸோ அதாவது இது வரைக்கும் முதல் முறையாக தலைப்பே இல்லாத எந்த டாப்பிக்கும் இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு 7 சாப்டர்ஸை பேஸ் பண்ணி அது ஒரு கொஸ்டினாக வந்துட்டு அங்கே வந்து இந்த கெஸ்ட்டுங்க கிட்ட, ஓகேவா, ஆணும் சரி பெண்ணும் சரி ரெண்டு தரப்புலையும் வந்துட்டு 30 வயசு மேலே இருக்கிறவங்கள வந்துட்டு கெஸ்ட்டாக கூப்பிட்டு அவங்க கிட்ட அந்த 7 சாப்டரை பேஸ் பண்ணி கொஸ்டின்ங்கிறது கேட்டிருப்பாங்க. அதில் நிறைய பேர் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப கனெக்டான விஷயங்களை சொன்னாங்க. ஸோ ஏன்னா அது ஃபுல்லாக பார்த்தேன், ஒரு 1.5 மணி நேரம் ஷோ. ஸோ பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒய் நாட் இந்த 7 சாப்டர்ஸை எடுத்து நம்மளுக்கு அந்த கேள்வியை நம்மக்கிட்டே நம்ம கேட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணுச்சு. ஸோ ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர், யூடியூபர், இதையும் வந்துட்டு நம்ம ஒரு கண்டென்ட்டாக ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடாது. ஐ திங்க் வந்துட்டு எந்த சேனலும் வந்துட்டு இந்த டாபிக்ஸ் எடுத்து பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நானே ஃபஸ்ட்டாக இருந்து போகிறேன். ஸோ ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இதில் வந்துட்டு மொத்தம் 7 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த 7 சாப்டர்ஸோட அந்த கேள்வியை என்கிட்ட கேட்டு அந்த பதிலை அவங்ககிட்ட சொல்ல போகிறேன். மேபி எனக்கு என்னைய தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குது. என்னைய தெரிஞ்சவங்களுக்கும் இன்னும் மேல்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டாரி வந்துட்டு மேபி நான் சொல்கிற விஷயங்கள், சொல்கிற மூமெண்ட்ஸ், சொல்கிற ஈவெண்ட்டு வந்துட்டு சிச்சுவேஷன்ஸும் வந்துட்டு சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் ஐ திங்க் வந்துட்டு ஏதாவது மெமரிஸுங்கிறது ட்ரிகர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி பர்டிகுலர் அந்த பர்சன் பார்ப்பீங்களா என்னன்னு தெரில. ஸோ பார்த்தா முடிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு பண்ணி விடுங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட், ஆர் வி ஃபைன்? நல்லா இருக்கியா? ஒன்னதான் நல்லா இருக்கியா நவீன்? ஒன்னதான் கேட்குறேன், நல்லா இருக்கியா? 3 வாட்டி கேட்டுட்டேன். எத்தனை வாட்டி கேட்டாலும் நல்லா இருக்கேன்னு கேட்கறதுக்கு இந்த கேள்விக்கு ஒரே பதில் தான், நல்லா இருக்கேன். அந்த நல்லா இருக்கேன்னு பதில் கூட என்கிட்டேருந்து மிடிலாக தான் வரும். பிகாஸ் ஐ எம் மிடில் கிளாஸ் பையன் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் எதை வச்சு சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிறதுக்கு உடம்பு இருக்குது, அந்த உடம்புல உயிர் இருக்குது, ஓகேவா? உடல்ல நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்குது, ஓகே. அண்ட் சாப்பிட்றதுக்கு 3 வேளைக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, தண்ணி இருக்குது, வெளியே போயிட்டு வர காரு, வண்டி இருக்குது, தங்குறதுக்கு வீடு இருக்குது, தூக்கம் வருது, அண்ட் செய்கிறதுக்கு வேலை இருக்குது, வருமானத்துக்கு வேலை இருக்குது, அதுக்கு தகுந்த செலவும் இருக்குது, ஓகே. ஸோ இந்த எல்லாம் இருக்குது. சராசரம் சில பேருக்குலாம் இந்த விஷயங்கள்லாம் கிடைக்காம இருக்குது. எனக்கு இருக்குது, அதை நினச்சி அதையே எனக்கு வந்துட்டு அதுக்கே கிரேட்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஐ எம் ஃபைன். நான் நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். இருக்கிறதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். இயற்கைக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், 5 பஞ்சபூதங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், இந்த பிறப்புக்கு டெய்லி நான் நன்றி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால நான் நல்லா இருக்கேன். ஆனால் எல்லாம் சில பேசிக் ஹியூமன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு எனக்கும் வந்துட்டு இந்த பேசிக் நீட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் பேசிக் வான்ட்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, லைக் வந்துட்டு எக்கனமி வைஸ் வந்துட்டு நம்ம ஒரு தரத்துக்கு வரணும். லைக் ஒரு படி, லைக் இந்த மிடில் கிளாஸ் அந்த ஒரு டேக்லைன் இருக்குல்ல, அந்த டேக்லைன் நானே எனக்கு கொடுத்துக்கிட்டதுல அந்த டேக்லைனை சைட்லி எரேஸ் பண்ணணும். அதுதான் என்னோட லைக் ஒரு ஆசையாகவே இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன், ஓகேவா? ஸோ அது வரைக்கும் அந்த நல்லா இருக்கேன்னு சொல்கிறது ஒரு விஷயம் மிடிலாக தான் இருக்கும். பட் இருக்கிறத வச்சு இப்போ நான் சர்வைவ் பண்ணுறேன், வாழ்கிறேன், அதுக்கு ரொம்ப தேங்க்யூ, அதனாலே நான் நல்லா இருக்கேன்னு கண்டிப்பாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இதுதான், ஓகேவா? நல்லா இருக்கேன், இருக்கிறத வச்சு நல்லா இருக்கேன், ஓகேவா? பட் அந்த ஒரு இன்னும் ஒரு மேல் படி போகணுமே, அதுதான் நல்லா இருக்கணும், இல்லை அது போனால் நல்லா இருக்கமே, அப்படிதான் என்னோட ஒப்பீனியன், ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்கள் தாட்ஸ் விஷயம் கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ 2வது சாப்டருக்கு போயிடுவோம். ஸோ 2வது சாப்டர் மலரும் மனம். ஸோ மலரும் மனம் இந்த டாபிக்ல வந்துட்டு உங்களுக்கு சராசரியான வாழ்க்கையில கொடுக்குற சந்தோஷங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சந்தோஷங்கள் எனக்கு டிஃபால்ட் ஹாப்பினஸே, இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் சொன்னது தான். ஹாப்பினஸே இப்போ இருக்கிற வாழ்க்கையே
இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கு சந்தோஷம் தாங்க. ஓகேவா? டிஃபால்ட் ஹாப்பினஸ் இப்போ இருக்கிற வாழ்க்கை எல்லாமே இருக்குன்னா, அளவுக்கு மீறியான காசை தவிர்த்து பேசிக்கா சில பேருக்குலாம் இல்லாத விஷயங்கள்லாம் என்கிட்ட இருக்கு. பேசிக்கா இல்லாத விஷயங்கள்லாம் சில பேர்கிட்ட இருக்காது. பேசிக்கா இந்த 3 வேளை சாப்பாடு, தங்குறதுக்கு நல்ல வீடு, போட்டுக்கு நல்லா சட்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பேசிக்கா நிறைய பேர் ஒன்றும் இல்லாம இருக்காங்க. பட் எனக்கு இருக்கு. இருக்கிறதே நான் குறை சொல்லக்கூடாதுல்ல. இது சொல்லிட்டு இருந்த ஆள் தான் நான். ஆனா இருக்காங்க. ஓகேவா? தங்குறதுக்கு வீடு எல்லாம் எல்லாம் அப்பாற்பட்டு அப்பா அம்மா இருக்காங்க. சில பேருக்கு அப்பா அம்மா இருந்தும் இல்லாத மாதிரி இருப்பாங்க. இல்லாட்டி இல்லாம பட்டுட்டு இருப்பாங்க. பட் எனக்கு வந்துட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். அதனாலே நான் ஹாப்பியா இருக்கேன். ஓகேவா? நல்லா இருக்கேன். ஆரோக்கியமா இருக்கேன். ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா பத்திரமா போயிட்டு வரேன். மேபி என்னோட டைம் இன்னும் வராம இருக்கலாம். ஆனா இருக்கிறத வச்சு நான் லவ் பண்ற பீப்புள் இருக்காங்க. என்னைய லவ் பண்றவங்க பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. பட் பட் அதை தவிர்த்து நிறைய விஷயத்தை ரசிக்கிறேன். ஸ்டில் என்கிட்ட அந்த ஹியூமனிட்டிங்கிறது ஸ்டில் இருக்கு. அந்த கைண்ட்னஸ் இருக்கு. அதுக்கே பெரிய விஷயம். காசை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கைண்ட்னஸ் ஹியூமனிட்டிலாம் தூக்கி போட்டு தப்பு பண்ணாலும் பரவாயில்ல சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்லாம் வராத வரைக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கே நான் வந்துட்டு அந்த சந்தோஷப்பட்டுக்கிறேன். இப்போ இருக்கிற லைஃபுக்கே இப்போ கிடைக்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கேன். சரிங்களா? ஸோ 3வது சாப்டருக்கு போயிடுவோம். ஸோ 3வது ஏக்கத்தினால் ஆகுது எண்ணினும். ஸோ இவ்வளோ நாள் போனாலும் ஒரு விஷயம் ஏக்கமா இருக்கு. உங்க ஏக்கங்கள் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஷோல கேட்டு இருந்திருப்பாங்க. என்னோட ஏக்கம் வந்துட்டு அம்மா சமையலுங்க. ஓகேவா? அம்மா இருக்காங்க. ஓகேவா? பட் வந்துட்டு வயசாவ இப்போ ஆரம்பத்துல சமைச்ச மாதிரி வேலை செஞ்ச மாதிரி இப்போ இருக்காது. ரைட்டா? லைக் வந்துட்டு அந்த எனர்ஜிலாம் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் தேவைப்படும். ஓகேவா? ஆரம்பத்துல வந்துட்டு டெய்லி சமைப்பாங்க. ஏதாவது ஒண்ணு ஃப்ரைட் ரைஸா, ஏதாவது குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஆரம்பத்துல சொல்றேன். ஓகேவா? நான் சின்ன பையனா இருக்கும்போது. இப்போ வந்துட்டு ரீசெண்டா அந்த சமையல்ங்கிறது வந்துட்டு பண்றது குறைஞ்சிட்டு இருக்கு. நீ பண்ணலாமே அப்படின்னு கேட்டா தெரியும், கத்துட்டு இருக்கேன். ஆனா வீட்டுல அம்மா பண்ற மாதிரி வரமா? கண்டிப்பா ஒத்துப்பீங்க. ரைட்டா? யா ஐம் நாட் மேரிட். ஸோ வந்துட்டு அம்மா சமையல் தான். ஸோ சமைப்பாங்க. அதுக்குன்னு டோட்டலாக இல்லை, அடிக்கடி. பட் அதே வந்துட்டு அம்மா டெய்லி சமைக்கிறதே ஒரு மாதிரி ஸ்பெஷலாக இருக்கும். ஆனால் எப்பயாவது ஒரு வாட்டி தான் சமைப்பாங்கன்னு எடுத்துக்கிட்டா அப்போ எவ்வளோ ஸ்பெஷல் இருக்கும். ஓகேவா? சாதாரண ஒரு கேசரி பொங்கல் கிண்டி வச்சா கூட வந்துட்டு ருசியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு விரும்பி சாப்பிடுவோம். அது ருசியாக இருக்கா இல்லையா அது செகண்டரி. ஓகேவா? விரும்பி சாப்பிடுவோம். அதுதான் ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த அந்த தொடர்ந்து சமையல் பண்றது, அவங்க தொடர்ந்து டெய்லி அவங்க சமையலை சாப்பிடுறதுங்கிறது வந்துட்டு அது ஏக்கமா அதை மிஸ் பண்றேன். கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஓகேவா? அண்ட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெரிய ஏக்கம்னு கண்டிப்பா சொல்லுவேன். அண்ட் 2வது என்கிட்ட இருக்கிற விஷயமே நான் சொல்லுவேன். அதாவது என்னையே நான் மிஸ் பண்றேன்னு கண்டிப்பா சொல்லுவேன். ஓகேவா? பிகாஸ் வயசு போகுது அண்ட் காலகட்டங்கள் மாறுது. அந்த ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு ஜாலியா பேசிட்டு இருக்குது, அந்த ஒரு மைண்ட் செட், அந்த கலகலப்பா இருக்கிறது, அதெல்லாம் போய் லைக் வந்து இல்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு, இல்லாத ஒரு டிப்ரெஷனை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு, உடம்ப போட்டு உடம்பையும் மனசையும் போட்டு குழப்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அதனால இருக்கிறதுனால என்னோட ரியல் செல்ஃப் வந்துட்டு கம்ப்ரஸ் ஆகுதுன்னு நான் வந்துட்டு ஃபீல் பண்றேன். சரிங்களா? ஸோ என்னை நினைச்சே எனக்கு ஏக்கமா தான் இருக்கு. நீ இல்லையடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 விஷயங்கள் தான். ஓகே. ஸோ சாப்டர் 3 சாரி சாப்டர் 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லாத பயம். ஸோ சொல்லாத பயம் என்னன்னா எல்லாத்துக்கும் இருக்கிறதுதாங்க. சொல்லாத பயம்ங்கிறது வந்துட்டு லைஃப் எங்க போய் முடியும்னு தெரியாது, எப்படி கொண்டு போய் நிறுத்தம் தெரியாது, எங்க எண்ட் ஆகும் தெரியாது, எப்ப எண்ட் ஆகும் தெரியாது. ஓகேவா? டெத்தை பத்தி தான் சொல்றேன். ஓகேவா? எப்ப எண்ட் ஆகும் தெரியாது. அதுக்குள்ளேயே வந்துட்டு அது இது பண்ணணும்னு வந்துட்டு ப்ரெஷர் பண்றாங்க. ஒரு சைடா அது வந்துட்டு ப்ரெஷரா இருந்தாலும் அது ஒரு சைடு வந்துட்டு கரெக்டும் கூட. கரெக்ட்னு சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் வைக்கிது. ரைட்டா? ஸோ இப்போ ஒரு வயசு போக போக வந்துட்டு ஆம்பளை பையனுக்கும் ப்ரெஷர் இருக்கும், அப்போ பொண்ணுங்களுக்கும் ப்ரெஷர் இருக்கு. ரெண்டு சைட்ல ப்ரெஷர் இருக்கு. ஓகேவா? ஒரு வயசு போக போக நம்மளுக்கே அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவோம். நம்மளே அந்த ப்ரெஷரை போட்டுப்போம். ப்ரெஷரா எனக்குன்னா என்ன ப்ரெஷர்னா, ப்ரெஷர்னு எடுத்துக்கிட்டா அந்த ஒரு பயம் எடுத்துக்கிட்டா, லைக் வயசு போகுது, வாழ்க்கை ஒரு மாதிரி மிடில்லே இருக்கு. ஓகேவா? மேலேயும் போகல, கீழேயும் ஆகல. ஓகே, சந்தோஷம். மிடில்லே இருக்கா?
அப்பா அம்மா வயசும் போகுது. ஓகேவா? அப்பா அம்மா வயசு கண்டிப்பா எல்லாரும் ஒரு நாள் விட்டு தான் போக போறாங்க. எல்லாரும் இந்த டெத்துங்கிறது எல்லாரும் போக தான் போகுது. சோல் உடம்ப விட்டு சோல் போக தான் போகுது. அதுக்குள்ள நம்ம வந்துட்டு எனக்கு என்ன ஒரு பயம்னா, எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. எனக்கும் சரி, எங்க அப்பா அம்மாவுக்கும் சரி, அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற அப்பா அம்மாவும் சரி, அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. ஓகேவா? இப்பலாம் வந்துட்டு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஓகே சம்பாரிச்சோன்னு சொந்த வீடு வாங்கிட்டான். அப்படி கிடையாது. ஆல்ரெடி தாத்தா தாத்தா பாட்டி அப்பா வீடு வாங்கி வச்சு அதுல இருந்துக்கிட்டு தான் அடுத்த வீடு வாங்க ரைட்டா. எங்களுக்கு அந்த வீடே கிடையாது. வீடே ஒன்றும் வாங்கல. ஸோ என்னோட ஆசை என்னன்னா, அவங்க இறக்குறதுக்குள்ள அவங்களோட டைம் கடைசி காலத்துல சொந்த வீடை வாங்கி அதில் அவங்கள வாழ வச்சிடணும். என்னட்டு அவங்க எத்தனை நாள் அவங்க என்னை பார்த்துக்கிறதுக்கு நான் அவங்கள பார்த்துக்கணும் அவங்க கடைசி காலத்துக்கு வரைக்கும்னு. ஓகேவா? அது என்னன்னா, ஐயோ என் டைம் எண்ட் ஆகக்கூடாது, அதனாலே ஒரு பயம் இருக்கு. ஏன் டைம் எண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வரைக்கும் எனக்கு டைம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு பயம் இருக்கு. ஸோ ஏன்னா எனக்கு என்ன ரிக்ரெட் பண்ணக்கூடாதுன்னா, எல்லா நேரத்துல அவங்க கூட இருந்தாங்க. பட் இருக்கிற நல்ல ஒரு வசதி வாய்ப்பு இருக்கிற நேரத்துல அவங்க இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய லாஸ் கண்டிப்பா. ஸோ இருக்கிறப்பயே முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி அந்த சொந்த வீடு வாங்கி வச்சு அவங்கள அதில் இருக்க வச்சு பத்திரமா பார்த்துக்கிட்டு, ஓகே. ஸோ அந்த ஒரு பொறுப்புங்கிறது அது ஒரு லவ். ஓகே. ஸோ அதை அவங்க கொடுத்த லவ்வை திரும்ப அவங்களுக்கே வந்துட்டு அந்த லவ்வை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட ஆசை. அதுக்குள்ள அந்த டைம் முடிஞ்சிடமோ, டைம் வந்து என்ன சொல்றது உங்களுக்கு புரியும், அது முடிஞ்சிடமோ அதுதான் என் பயமா இருக்கு. ஓகேவா? ஸோ அது மட்டும் தான். ஸோ லைஃப் ஆல்வேஸ் இஸ் அ மிஸ்ட்ரி. லைஃப்ல ஒரு மிஸ்ட்ரியோ அட்வென்ச்சர்ஸோ வேற என்ன சொல்றது ஃபேண்டசிஸோ கிடையாதுங்க. அதுதான் லைஃபே. லைஃப் தான் மிஸ்ட்ரியே. லைஃப் எங்க போய் கொண்டு விடும்னு சொல்ல முடியாது. நம்ம நினைப்போம் நம்ம பண்றதுதான் எல்லாம் வந்துட்டு கரெக்டா நடக்குது பாரு, நான் கரெக்டா எல்லாம் இது பண்ணிட்டே வரேன் பாரு. அப்படி கிடையாது. அது கொண்டு போற பாதையில தான் நம்ம போய்க்கு இருக்கோம். நம்மளாம் அவனை பண்ண கிடையாது. சில பேர் வந்துட்டு பண்றதெல்லாம் தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லுவாங்கல்ல, அது எழுதி வச்சிருக்கிற என்னோட நம்பிக்கை. சில பேருக்கு தொட்டதெல்லாம் நடக்கவே நடக்காது. எனக்கும் அப்படிதான், தொட்டெல்லாம் நடக்காது. ஸோ அதனால ரொம்ப டைம் எடுக்கணுதா இருக்கும். எனக்கெல்லாம் சில விஷயம்லாம் டைம் எடுத்தாலும் அந்த ஒரு டைம் அடிக்கும்போது தான் அதிர்ஷ்டம் வந்து கதவு தட்டுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரிதான் எனக்கு அந்த ஒரு டைம் எடுக்கும்போது கிளிக் ஆகும். ஓகேவா? பட் அந்த கிளிக் ஆன நேரத்துல எங்க அப்பா அம்மா எல்லாம் போயிட்டாங்க. அதுதான் என்னோட பயமா இருக்கு. ஸோ டைம் கேட்க முடியாது, லைஃப் கிட்ட டைம் கேட்க முடியாது. இருக்கிற டைம் அவங்க வரைக்கும் நான் நல்லா ஸ்பெண்ட் பண்றேன். ஸோ அந்த பயம் அந்த விஷயத்துல மட்டும் தான் எனக்கு பயம் இருக்கு. ஓகே. வி மூவ் டு நெக்ஸ்ட் 5வது சாப்டர் இருந்தானா ஒரு துளி இருள். ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்மளோட டார்க்கர் சைட் அதை பத்தி வந்துட்டு கேட்டிருப்பாங்க. டார்க்கர் சைட். ஸோ ஏன் கிட்ட டார்க்கர் சைட் இருந்துக்கிட்டா ட்ரெஸ்ஸே டார்க்கா இருக்கு, மனசோட டார்க்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அந்த ஒரு ஆரம்பத்துல தலகணம் ஒன்று இருந்துச்சு எனக்கு. சீரியஸ்லி எல்லாம் தெரியும், பாரு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், இதுல நான் ப்ரோ ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு தலகணத்தினால நான் ஒரு லைக் எப்படி சொல்றது, ஒரு தலகணத்தினால நான் லவ் பண்ற பீப்புளை, என்னைய லவ் பண்ணிட்டு அந்த பீப்புளை நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன். என் அப்பா அம்மா லவ் பண்ற பர்சன் ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தலகணம், ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா மெல்லமா குறைஞ்சிச்சு. எனக்கு என்னன்னா திரும்ப ஸோ அதனால இப்போ வந்துட்டு அடங்கி இருக்கேன். ஸோ திரும்ப வந்துட்டு புது விஷயத்தை கத்துக்கிறப்பயோ இல்லை ஒரு நல்ல ஜாப், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றப்போ நல்லா இன்னும் இதுக்கு மேலே ஒன்று நல்லா அளவுக்கு மீறி சம்பாதிக்கிறப்பையும் அந்த தலகணம் வந்துடுமோ, அந்த ஒரு பயத்தோட சேர்த்து அந்த ஒரு டார்க்கர் சைடு திரும்ப கொண்டு வந்துடுமோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி டாக்ஸிக்கா நானும் இருந்திருக்கேன் ஏகப்பட்ட இடத்துல. ஓகேவா? டாக்ஸிக்கா இருந்திருக்கேன். பேசுறதா இருக்கட்டும், விளையாட்டா பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அது ஒரு என்னோட கெட்ட பழக்கம்னு சொல்லலாம். விளையாட்டா பேசுறேன்னு சொல்லிட்டு விளையாட்டா சொல்றேன்னு சொல்லிட்டு ஹர்ட் பண்ணிடுவேன் பீப்புளை. ஸோ என்னை லவ் பண்ற பீப்புள், என்னோட சரௌண்டிங் பீப்புளை நான் சொல்றேன், ஹர்ட் பண்ணியிருப்பேன். இப்பயும் அந்த பழக்கம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்கேன். ஸோ அதனாலே என்னைய விட்டு பீப்புள் போடுறத விட நான் அந்த பீப்புளை விட்டு போயிடுவேன். அதுதான் என்னோட ப்ரிஃபரன்ஸா இருக்கும். பிகாஸ் தெரிஞ்சும் ஹெல்ப் பண்றோம்னு தெரிஞ்சும் அந்த பீப்புள் கூட இருக்கக்கூடாது. அந்த குணத்தை மாத்திக்க ட்ரை பண்றேன். மாத்திக்க டைம் எடுக்குதுன்னு தெரியும், அதனாலே இருக்கிற வரைக்கும் அவங்களை ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விலகிடுவேன். ஸோ இதுதான் என்னோட டார்க் சைடு, அந்த தலகணம்ங்கிறது. அண்ட் வந்துட்டு இப்போ அதனால பேசுறதே ரொம்ப குறைவாக தான் பேசுறேன். ஓகேவா? ஸோ ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசுறேன்னு கூட வந்துட்டு கொஞ்சம் பார்த்து தான் பேசுறேன். அண்ட்
இன்னொன்று டாக்டர் சைடு எடுத்துக்கிட்டா என்னோட பிடிச்சவங்க கிட்ட வந்துட்டு நான் ஈஸியாக வந்துட்டு ரொம்ப ஓப்பனாக பேசிடுவேன். திட்டிடுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக எடுத்துருவேன். அதனால பீப்புள் ஹர்ட் ஆயிடுறாங்க. ஸோ இட் வாஸ் மை மிஸ்டேக். அது ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன், அதை தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பேன். சாரி கேட்பேன், அதை ரியலைஸ் பண்ணுவேன், அது தப்புன்னு ரியலைஸ் பண்ணுவேன், பட் வந்துட்டு ஐ ஸ்டில் டூ இட். அது என்னோட டார்க்கர் சைடாக இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ரிப்பீட் பண்ணுறது தான் என்னோட டார்க்கர் சைடாகவே இருக்குது. தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை ரிப்பீட் பண்ணுறேன், அதுதான் என் டார்க்கர் சைடு இருக்குது. அதை கண்டிப்பாக மாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? கண்டிப்பாக ஒரு நவீன் தான், பட் ஒரு பெட்டர் வெர்ஷனாக வருவான்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ சாப்டர் 6க்கு நம்ம போயிடுவோம். ஸோ இயலாமையின் டைரி. ஸோ அந்த எபிசோட்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆளுக்கு டைரி கொடுத்து இந்த டைரியில எந்த தேதியை வந்துட்டு நீங்கள் கிளிக்க போறீங்க உங்கள் லைஃப்லேருந்து அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ என்னோட டைரியிலேருந்து எந்த தேதியை நான் கிளிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா 31st December 2023. ஓகே, 31st December 2023. இட் மீன்ஸ் நியூ இயர் ஈவ். ஓகேவா? இப்போ நைட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஓகே, வேலை முடிச்சு செலிப்ரேட் பண்ணதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அது அப்போ நான் வந்துட்டு மூடாரில் இருந்தேன். ஸோ அங்கே வந்துட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறங்கிற பேரில் ஒருத்தரோட சேர்த்து குரூப் ஆஃப் பீப்புளோட டைம்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸை ஸ்பாயில் பண்ணிட்டேன். லிட்டலி அவங்களும் த குரூப் ஆஃப் பீப்புள், நாட் ஜஸ்ட் ஒன் பீப்புள், த குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களோட மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்களே அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல. லைக் என்ன மூட் அவுட் பண்ணிட்டேன், மூட்டை ஸ்பாயில் பண்ணிட்டேன். லிட்டலி மூட்டை மட்டும் இல்லை, மூமெண்ட்டே ஸ்பாயில் பண்ணிட்டேன். அந்த செலிப்ரேஷனே, அவங்களோட செலிப்ரேஷனே கெடுத்துட்டேன், சிம்பிளாக சொல்ல போனால். ஓகேவா? கெடுத்துட்டேன் மீன்ஸ் வந்துட்டு நாசம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு பிரச்சனையை பண்ணி சண்டையை கொடுத்து ஒரு இது விளையாடுறையோ சொல்ல நான் நினைக்கிறேன். அது ஏன் தப்பு தான். அது 100% இல்லை, 1100% வச்சுக்கலாம். ஓகேவா? அது என்னோட தப்பு தான். ஓகேவா? தப்பு தான். அதுக்கு நான் சாரி கேட்டேன், ட்ரை பண்ணேன், ஸ்டில் நான் அப்பாலஜைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த பர்சன்ட்ட இல்லை, மனசார கடவுள்கிட்ட உட்காந்து டெய்லி அந்த ஒரு நாள் பண்ண தப்புக்கு நான் இப்போ வரைக்கும் சாரின்னு கேட்டுட்டு தான் இருக்கேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக அந்த நிலைமையில இருந்த அவங்களுக்கு அந்த சாரியை ஏற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக மனப்பக்குவம் இருக்காது. பிகாஸ் நான் பண்ண வேலை அப்படி. ஓகேவா? ஸோ அது கண்டிப்பாக அது மறந்துருப்பாங்க என்னன்னு தெரியல. பட் அந்த பர்டிகுலர் பர்சன் வந்துட்டு அது அவங்களுக்கு மேபி அது ஒரு ட்ராமாவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி சீரியஸ் இஷ்யூ. அது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஓகேவா? நான் பண்ணது மேபி அதை கூட அவங்க கடந்து போயிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரியல, எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் நான் அந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளை வந்துட்டு நான் மீட் பண்ணலை நேரில். அதுதான் கடைசியாக இருந்துச்சு. ஸ்டில் நான் அப்பாலஜைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் மனசார. நான் ஏன் கிட்ட அந்த இன்சிடென்ட் நினச்சி நான் அப்பாலஜைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்போ இருந்த மைண்ட் செட்டு, அப்போ இருந்த அந்த ஒரு கோவம், அந்த ஒரு வேகம், அந்த நேரத்தில் அவங்களோட அதை யோசிக்காமல் அவங்களோட மூட்ஸ், அவங்களோட மூமெண்ட்டை வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பட் இருந்தாலும் ஐம் சாரி, நிஜமாக சாரி. நான் பண்ணேன், அது என்னோட ரியலைஸ் பண்ணி தான் நான் பண்ணேன். ஆனால் அது தப்புங்கிறது ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சாரி. போன மூமெண்ட் திரும்ப என்னால் கொடுக்க முடியாது, வராது. ஏன்னா டைம் மிஷின் கிடையாது, டைம் ட்ராவல் வாட்சஸ் எதுவும் கிடையாது அந்த கான்செப்டை. ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மெமரிஸ், பேட் மெமரிஸ், பேடான வேர்ஸ்ட் மெமரிஸ், டார்க் மெமரிஸ்னு கண்டிப்பாக சொல்லலாம் என்னோட லைஃப் சாப்டரில். ஸோ அந்த மூமெண்ட் இல்லைன்னா, அந்த மூமெண்ட்டு கிளிக்கணும்னு சொல்கிறத விட குறிச்சு வைக்கணும்னு கண்டிப்பாக சொல்லுவேன். சாரி, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். அந்த சாப்டர், அந்த பேஜ், சாரி அந்த டேட், அந்த தேதியை என் டைரியிலேருந்து கிளிக்கணும்னு சொல்கிறத விட குறிச்சு வச்சுக்கணும். 31st December 2023 என்ன நடந்துச்சோ நைட்டு ஒரு 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? 11 மணி இருக்கும். அப்போ பண்ண நான் ஒரு விஷயம், அது வந்துட்டு பிளாக் மார்க் ஆச்சுன்னு சொல்லலாம். என்னோட லைஃப் ஹிஸ்ட்ரியிலே பிளாக் மார்க், என்னோட செல்ஃப்கே அது பிளாக் மார்க்கு. ஓகேவா? ஸோ அது கிழிக்கக்கூடாது, குறிச்சு வச்சுக்கோம். இது ஒரு விஷயம் நடந்துச்சு, திரும்ப பண்ணக்கூடாதுக்காக, தப்பை திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாதுக்காக இந்த தேதியில் நடந்த ஒரு விஷயத்த
ரிமெம்பர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு 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 டே, ஒரு டைம். அது எவ்வளோ அப்ரோச்சஸ் பண்ணாலும் பத்தாது. ஓகேவா? ஸோ அதை நான் இரேஸ் பண்ணணும்னு ஆசைப்படல, கிளிக்கணும்னு ஆசைப்படல. ஓகே. ஸோ அது இல்லைன்னா அந்த 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 ரியலைஸ் பண்ற ஒரு விஷயம் வந்து என்கிட்ட இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஒரு லைஃப்ல ஒவ்வொரு ஒரு விஷயமும் ஒரு லெசன் இல்லை. அதே மாதிரி இந்த இந்த டெய்லியும் அந்த ஒரு நாளும் இல்லை, எனக்கு லெசன் தான், பெரிய லெசன், பெரிய பாடம்னு கண்டிப்பா சொல்லுவேன். ஓகே. ஸோ அது ஒரு பிளாக் மார்க்கா இருக்கு இப்போ வரைக்கும். என்னையே என்னால் வந்துட்டு மன்னிக்க முடியலன்னு கண்டிப்பா சொல்லுவேன். ஓகே. ஸோ யா, அதை தொடர்ந்து நம்ம சாப்டர் 7, இந்த சாப்டர் கடைசி சாப்டர் முடிச்சிடலாம். சின்னஞ்சிறிய தருணம் பெரும் வாழ்வு, த ஸ்மால் மூமெண்ட் பெரிய சந்தோஷம்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சின்ன சின்ன இந்த சின்ன சின்ன செய்கிற விஷயம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன விஷயம், ஒவ்வொரு விஷயமும் சின்னதாக தாங்க இருக்கு. ஓகேவா? காலைல எழுந்திரிக்கிறது, ஃப்ரெஷ்ஷப் ஆக விடுது, ட்ரெஸ் அப் பண்ணுறது, அது உடுத்திக்கிறது, நம்மள அழகாக செல்ஃபை வந்துட்டு தலை சீவிடுறதா இருக்கட்டும், ட்ரெஸ் அழகாக வந்துட்டு நீட்டாக போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் என்ஜாய், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதோட ரொம்ப பிடிச்சது வந்துட்டு சின்ன விஷயம் தான். இந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்துட்டு அம்மா கூட வந்துட்டு பேசுறது, சும்மா லைட்டாக தான் விஷயம் கேட்பேன். அந்த அப்போ அவங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி நேற்று நைட் அவங்க தூங்குறப்போ வந்துட்டு என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுவேன், வரிசையா வந்து அள்ளி கொட்டுவாங்க. ஸோ இட்ஸ் மீன்ஸ் ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கு அந்த கேட்குற ஒரு விஷயம் இருக்குல்ல. கேட்பேன், ஒப்பீனியன் சொல்லுவேன், அப்படி இப்படின்னு சொல்லுவேன், நிறைய விஷயங்கள் இருக்கும். சில நேரத்தில் வேலைக்கே லேட்டாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேசிட்டு போறதுனால ஓகேவா, என்ன லீவ் எடுத்துட்டு உட்காந்து பேசல, அதுதான் ஒன்றும் பண்ணல, அதுவும் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வந்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இப்போ 10 to 20 நிமிஷம் வந்துட்டு அம்மா கூட உட்காந்து பேசுவேன். அந்த நேரத்தில் என்னென்ன அவங்க தோணுச்சு, இப்படி இருக்கு, இப்படி பண்ணுது, நைட்லாம் போட்டு இது யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு பீப்புள் பற்றி சொல்லுவாங்க. மக்கள் இந்த மாதிரி சில பேருக்குலாம் இந்த மாதிரி வாய் இருக்கு, இந்த மாதிரி பண்றாங்களே, இப்படி பண்ணாங்க, ஈஸியாக ஏமாத்துறாங்களே, அப்படி இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம்ல. ஸோ டிஸ்கஸ் கூட இருக்காது. அது ஒரு எப்படி சொல்ற, நிறைய மண்டைக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கோ அதை வந்துட்டு லிட்டில் அவங்க வந்துட்டு ஸ்பில் அவுட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்திருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நானும் கேட்பேன், நானும் சொல்லுவேன் சில விஷயங்கள்லாம். ஸோ ஏன்னா எங்க ஃபேமிலியில வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சில பேர் இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசிட்டு எது இருந்தாலும் எடுத்தா அப்பா அம்மாட்ட சொல்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். பட் எங்கள் ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி அப்பா உட்காந்து பேசுறது, உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது, ஒப்பீனியன் கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. ஓகேவா? அவங்க எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க, ஏதாச்சும் ஆபத்தோ அவசரமோ வந்து ஹெல்ப் பண்ணுறோம், அப்படிதான் இருக்கும். இந்த உட்காந்து பேசுறது, இந்த ரவுண்ட் டேபிள் போட்டு பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் ஃபேமிலி கூட இல்லை, என்னோட அப்பா அம்மா கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட் கிடைக்கிறப்போ, ஒரு 15 நிமிஷமோ 10 நிமிஷமோ கிடைக்கிறப்போ வந்துட்டு இந்த மாதிரி மூமெண்ட் எடுத்துக்கிட்டு நானும் எங்கள் அம்மா மட்டும் உட்காந்து பேசுறதா இருக்கட்டும். ஓகேவா? அந்த ஒரு சின்ன தருணம் தாங்க, டெய்லி ஒரு சின்ன தருணம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா? ஸோ நானும் என்ன நினைக்கிறேன்னா, வேலைக்கு ரொம்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணா வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியில் ரிகெட் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகேவா? அதுவும் ஒரு சைட் கரெக்டு தான். ஆனால் வீட்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதா யார் போய் சம்பாதிக்கிறது? ஸோ குறைவா தானே சம்பாதிக்க முடியும். அந்த 2 தாட்ஸும் ஓடிக்கிருக்கு டைம்ல. ஸோ கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சின்ன ஒரு ஸ்மால் டாக் இருக்குல்ல, ஸோ இதுதான் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா கொடுக்குது. தனிமையாக இருக்கிறத விட அது மாதிரி சின்ன பேசுறது, இந்த ஸ்மால் டாக்ஸ் அம்மா கூட பேசுறது, அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம். அவங்க சொல்றதை கேட்கறது. ஆனால் அவங்க சொல்றதை கேட்குறேன், அவங்க கூட சொல்றதை கூட ஒரு 50% கேட்பேன். ஆனால் என்னை லவ் பண்ற பர்சன் கிட்ட வந்துட்டு சில பீப்புள்ஸ் வந்துட்டு அவங்க சொல்றதை நான் கேட்கவே மாட்டேன். அந்த கெட்ட பழக்கத்தை அதையும் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். சாப்டர் 4 சாரி சாப்டர் இல்லை சாப்டர் 5ல ஒரு துடி இருள் இருக்குல்ல. ஸோ அந்த கெட்ட பழக்கம் இருக்குல்ல, இது கூட செஞ்சு மர்ச் பண்றேன். இந்த சொல்றத கேட்க மாட்டேன், உட்காந்து பொறுமையா பதில் பேசாம கேட்க மாட்டேன். அதே என்னோட கெட்ட பழக்கம் கண்டிப்பா சொல்லுவேன். அதனால நிறைய அது ஒரு பர்சனை வந்துட்டு நிறைய நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கேன். சொல்றதை கேட்டதா மேபி லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லைஃப் வந்துட்டு ஸ்லைட்லி டிஃப்ரெண்டாக இருக்கு. பட் அவங்க சொல்றதை கேட்டிருந்தா
லைஃப் இன்னமும் காம்ப்ளெக்ஸாக இருந்திருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அது தெரியல, நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதை அப்படி சேர்த்துக்கலாம், சொல்கிறது கேட்க மாட்டேன். ஸோ யா, அதையும் திருத்திக்கணும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட், இந்த அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சின்ன சின்ன காலு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன மூமெண்ட்னா சாப்பிட்டியான்னு கேட்கறது, அது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். ஏன் நிறைய பேர் பொண்ணுங்க தான் சொல்லுவாங்க, பசங்க சொல்லி நான் கேள்விப்படுறதில்ல. நானா ஃபர்ஸ்டா இருந்துட்டு போறேன். அந்த சாப்பிட்டியான்னு கேட்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது யாரு கேட்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இப்ப வீட்டுல கேட்கறாங்க, எங்க அப்பா அம்மா கேட்பாங்க, அவ்வளவுதான். ஆல்ரெடி என்னோட ஃப்ரெண்டு கேட்பாங்க, சாப்பிட்டியா? ஓகே, அது நார்மலா தான் இருக்கும். பட் வந்து அது பர்டிகுலர் பர்சனுக்கு கேட்கும் போது சாப்பிட்டியா சாப்பிட்டியானா கால்ல கூட கேட்க தேவையில்ல, மெசேஜ் தான். மெசேஜ்ல வந்து சாப்பிட்டியான்னு கேட்கப்போ ஒரு மாதிரி எப்படி சொல்றது, கண் கலங்கும், ஆனால் தண்ணி ஊத்தாது. ஹாப்பினஸ் ஓவர் ஃப்ளோ ஆகும். அந்த சாப்பிட்டியான வார்த்தையை கேட்க கூட இல்லைங்க, பார்த்தாலே போதும். மெசேஜ்ல வந்துட்டு இந்த பர்சன் வந்து சாப்பிட்டியா அப்படி கேட்கறப்போ லிட்டரலி என்ன அது எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஹாப்பினஸ். ஸோ சின்ன விஷயம் தான். சாப்பிட்டியால என்ன இருக்கு, அதான் அப்பா அம்மா கேட்குறாங்க, என்ன இருக்கு அதான் எனக்கு கேட்குறாங்களே. சாப்பிட்டா பசி வந்தா சாப்பிட போறேன், அவ்வளவுதானே. பட் அந்த ஒரு வார்த்தைக்கு, ஐயோ அந்த எமோஷனுக்கு அதோட வேல்யூங்கிறது, ஒரு வேல்யூவை நம்ம தான் செட் பண்ணவே முடியாது. ஓகேவா, டாப் என்ன சொல்றது, தெரிலங்க. அந்த 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 ஒரு அந்த எமோஷனை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது, எப்படி சொல்றது, வாய் வார்த்தை சொல்றது சத்தியமா ஐடியாவே இல்லை. ஸோ உங்களுக்கு புரியும் அந்த அந்த வார்த்தைக்கு, அந்த வார்த்தையோட வேல்யூ புரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன். கண்டிப்பா பொண்ணுங்களுக்கு நிறைய புரியுங்க அந்த சாப்பிட்டியான. அதுதான் நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அந்த ஷோல கூட சாப்பிட்டியான ஒரு லேடி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, சாப்பிட்டியான்னு ஹஸ்பண்டோட கேட்க மாட்டாரு, மறந்துடுவாரு, நான் நாவுக்கு மட்டும் தான் சொல்லிட்டு அழுந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் யாருமே அந்த சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு பசங்க சைட்ல, ஆம்பளை சைட்ல இருந்து யாருமே சொல்லல. ஓகேவா, நானே ஃபர்ஸ்டா இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டேன். ஸோ யா, அந்த சாப்பிட்டேங்கிறது அது ஒரு வார்த்தை இல்லை, இட்ஸ் அன் எமோஷன். ஓகேவா, அது சூப்பரா இருக்கும். அண்ட் யா, அதோட மொத்த 7 சாப்டர் வந்துட்டு நான் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இது கண்டிப்பா வந்துட்டு லாங்கஸ்ட் வீடியோவா இருக்கும். ஸோ அல்டிக்காம பார்ப்பீங்கன்னு நம்புறேன், சரிங்களா. பட் யார் பார்ப்பீங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு எந்த ஒரு டார்கெட் ஆடியன்ஸும் இல்லை, டார்கெட் பர்சனும் கிடையாது, யாரையும் டார்கெட் பண்ணியும் நான் பேசல. ஸோ சில பேரை மென்ஷன் பண்ணி நினைப்பேன். யா, பட் எனிவேஸ், நீங்க இந்த 7 கேள்வி வந்து உங்ககிட்ட கேளுங்க. பர்சனலா வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க கேளுங்க உங்ககிட்ட. முதல் கேள்வி அந்த முதல் சாப்டர்ல இருந்து கேளுங்க, ஆர் வி ஃபைன், நல்லா இருக்கியா? உங்களை பார்த்து நீங்க கேளுங்க, நல்லா இருக்கியா, நிஜமா நல்லா இருக்கியா, கேளுங்க. ஓகேவா, ஸோ இந்த கேள்வி, இந்த சாப்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டாப்பிக்கே இல்லாமல் வச்சு டாப்பிக்கை பேசுறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸை ஒரு யூடியூப் சேனலில் இது இந்த மாதிரி எடுத்து பேசுறது எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். பரவாயில்ல, நானே ஃபர்ஸ்ட் இருந்துட்டு போகிறேன், சரிங்களா. ஸோ யா, வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆல் தி பெஸ்ட். பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், நம்ம தலைவர் சொல்ற மாதிரி. ஸோ யா, இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காம இந்த 7 சாப்டர்ஸோட கேள்விங்களுக்கும் நீங்க கமெண்ட்ல பதில் சொல்லுங்க, இப்படி இருக்கீங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம், டேக் கேர், பாய்.